வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு யூடியூபர் இந்தியர்களால பாதிக்கப்பட்டு காரி துப்புன ஒரு வீடியோவை தான் கீழே பார்த்துட்டு இருக்கீங்க. கொரியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் இந்தியாவுக்கு வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதாவது அவர் ஒரு ஆண் தன்னைத்தானே ஒரு பிரெக்னன்ட் உமனாக ஒரு கர்ப்பிணி பெண்ணாக வேஷம் போட்டுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு போவோம். போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை எந்த மாதிரி நடத்துறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில இறங்கி இருக்காரு. அந்த நேரத்துல ஹோலி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மனிதர் வந்து போயிருக்காப்புல. என்ன மாதிரி அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு வெறி பிடிச்ச நாய் ஒரு இறைச்சியை, அதாவது ரொம்ப பசியோட வெறி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து ஒரு இறைச்சியை பார்த்த உடனே எப்படி பாயமோ எந்த மாதிரி குதிரமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த ஒரு நபரை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு உமன் அப்படியே ஒரு பெண் அப்படின்றத தாண்டி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு இருந்தா அந்த ஒரு நபர் வந்து ஒரு ஆண்னு உண்மையாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதை விட ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு ஆண் வந்து அதே இடத்துல ரேப் செய்யப்பட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக மனிதர்களாகிய நிறைய பேர் இறங்கிட்டாங்க. சுயமனித ஒழுக்கம்லாம் எங்க போச்சு அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.